அதாவது கண்டிப்பாக அருண்ஷாம், சம வேலை சம ஊதியம் என்கிற திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 311 வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அருகே இடைநிலை ஆசிரியர்கள் 36வது நாளாக தொடர்ந்து போராட்ட களத்திலே அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முறை பொங்கல் பண்டிகையை கூட அவர்கள் கொண்டாடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து போராட்ட களத்திலே பெண் ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட இயற்கை இடர்பாடுகளை கூட அவர்கள் பொருட்படுத்தாமல், காய்கிற வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் போராட்ட களத்தில் இருந்து கொண்டு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி எண்ணை நிறைவேற்றும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்கிற முழக்கத்தோடு அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அறவழியிலே போராடக்கூடிய இந்த ஆசிரியருடைய கோரிக்கையை இந்த அரசு இன்னும் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக நீங்கள் அளித்த வாக்குறுதி ஆட்சி முடிகிற இந்த தருவாயில் கூட நிறைவேற்றவில்லை என்றால் எப்போது நிறைவேற்றீர்கள் என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஆசிரியர்கள் நம்மோடு இணைகிறார்கள். சார், உங்களுடைய கோரிக்கை சம வேலை சம ஊதியம். 36 நாட்களாக வீதியிலே போராடுகிறீர்கள். இந்த அரசு குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்பிலே எந்தவிதமான ஒரு முடிவையும் அறிவிக்கவில்லை. பார்க்கிற பொழுது பெண் ஆசிரியர் போராடுகிற இந்த போராட்ட களம் என்பது வேதனையாக இருக்கிறது. கைது செய்கிற பொழுது அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீர்கள்? 36வது நாட்களாக நாங்கள் இங்கு சம வேலை சம ஊதியம் சமூக நிதியை கேட்டு பாடி வருகிறோம். இந்த வகையில் இன்னும் எங்களை தீர்வு கொடுக்கவில்லை என்பது எங்களுக்கு வேதனை தருகிறது. ஆனால் தீர்வை கொடுப்பார்கள் நம்புகிறோம். கடந்த 16 ஆண்டுகளாக 17 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகின்றோம். இதனை ஒரு ஈகோ பிரச்சனையாகவோ அல்லது அரசியல் பிரச்சனையாகவோ பார்க்காமல் எங்கள் பிரச்சனையை ஒரு ஆசிரியர் சமுதாயத்தினுடைய எதிர்கால பிரச்சனையாக கருதி ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி வழங்கக்கூடிய எங்களுக்கு, சமத்துவத்தை போதிக்கக்கூடிய எங்களுக்கு மாண்புமிகு அரசாங்கம் சமத்துவத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் 36 நாட்களாக தீர்வு தராமல் இருப்பது எங்களுக்கு வேதனை ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக இந்த வேதனை களையப்படும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்களை கைது செய்கிற பொழுது, ஒரு ஆண் காவல்துறையரை கைது செய்கிற போது அவர்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். அதே போன்று இயற்கை இடர்பாடுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்பது ஒரு அத்தியாவசியம். அதுபோன்ற இயற்கை இடர்பாடுகளை கூட பொருட்படுத்தாமல் இந்த வெயிலிலே வெந்து தணிகிறார்கள். அதாவது அரசியல் பழுத்தோருக்கு அறம் கூற்றாவது என்பது இலக்கணமாக இருக்கிறது. ஆசிரியர்கள் இன்றைக்கு அறத்தை இன்றைக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வீதியில் இறங்கி கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா, என்ன மாதிரி உங்களுடைய கோரிக்கை இருக்கு? 36 நாட்களை கடந்து விட்டது. இன்னும் போராட்ட காலத்தில் நீங்கள் உறுதியா இருக்கீங்க. இந்த அரசாங்கம் இன்னும் செவிசாய்க்கல. உங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க? என்ன எதிர்பார்க்கறீங்க? சார், பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அப்படின்னு போற்றப்படுகிற இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் 36 நாட்களாக மன உறுதியுடன் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா எங்களுடைய கோரிக்கை மிகவும் நியாயமான கோரிக்கை. இருவேறு ஊதியங்களை பெற்று ஒரே பள்ளியில் ஒரே பாடத்தை 2 ஆசிரியர்கள் நடத்தும் போது அவர்கள் அதிக சம்பளமும் நாங்கள் குறைவான சம்பளமும் வாங்கும் போது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் மிகவும் துயரப்படுகிறோம். பொருளாதாரத்தில் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இழக்கும் ஊதியத்தை நினைத்து எங்கள் மனச்சோர்வு இருந்தாலும் எங்கள் பணியில் எந்த சோடையும் காட்டுவதில்லை. நாங்கள் திறமையாகவே செயல்பட்டு கொண்டு வருகிறோம். 17 ஆண்டுகளாக அரசிடம் இந்த முரண்பாடுகளை களைய சொல்லி மிக தாழ்மையுடனும் அறப்போராகவே நாங்கள் வழியெடுத்துக் கொண்டு வருகிறோம். இந்த அரசு எங்களுடைய கோரிக்கையை உணர்ந்து இருமுறை வந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் நியாயமான கோரிக்கை இது, கண்டிப்பா தமிழக அரசு திமுக அரசு வந்ததும் உங்களுடைய கோரிக்கை களையப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததின் பேரில் அவர்களை மிகவும் நம்பினோம். இன்றும் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு செய்வாங்கன்னு இந்த களத்தில் இருக்கிறோம் சார். கண்டிப்பா வாங்காம இங்கிருந்து போக போறது கிடையாது. உரிமையை நாங்கள் மீட்டெடுக்காமல் இந்த களத்தை விட்டு செல்வதாக இல்லை. பெண்களாகிய நாங்கள் எவ்வளவோ துன்பங்கள், ஒரு மாதம் அப்படிங்கும் போது இயற்கை உபாதைகளாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான சூழ்நிலை எல்லா கஷ்டங்களையும் நான் அனுபவிச்சுட்டு இங்க உறுதியோட மன உறுதியோடு இருக்கிறோம். உடல் சோர்வு வேணா இருக்கே தவிர மனசோர்வு ஒரு துளியும் கிடையாது. இந்த தமிழக அரசு எங்களை பெண்களாகவோ இல்ல ஆசிரியர்களாகவோ கண்டிப்பா மதிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தருவாங்க. இன்றே கொடுத்தால் திங்கட்கிழமையிலிருந்து பள்ளிக்கு போக நாங்க ரெடியா இருக்கோம் சார். கண்டிப்பா எங்களுக்கு செய்வாங்கங்கிற மன உறுதி 100% இருக்கு. அதாவது தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய 20,000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாளிற்கு ஒரு ஆசிரியர் 2 வகுப்புகள் என்று எடுத்தாலும் கூட 40,000 வகுப்புகள் நாள் ஒன்றுக்கு பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக இது 36 நாட்கள் என்று பார்க்கிற போது எவ்வளவு வகுப்புகள் பாதிப்படைகிறது? அரசு மாணவர்களுடைய நலனில் அக்கறை இருந்தால் உடனடியாக அழைத்து பேசியிருக்க வேண்டும். அதே போன்று பெண்கள் போராட்ட களத்திலே முழுவதுமாக இருக்கிறார்கள். அவருடைய சூழலை உணர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும். தேர்தலுக்கு முன்பாக ஒன்று பேசுவதும்
தேர்தலுக்கு வந்து ஆட்சியை பிடித்த பிறகு செயல்பாடுகளிலே அது இல்லாமல் போவதும் என்பது மிகப்பெரிய வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாக இருப்பதாக அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட களத்திலே தங்களுடைய கோரிக்கை சம வேலை சம ஊதியம், ஒரு வகுப்பிலே ஒரு ஆசிரியருக்கு அதிக சம்பளம், மற்றொரு ஆசிரியருக்கு குறைந்த சம்பளம், ஒரு பாடத்தை எடுக்கக்கூடியவர்களுக்கு இது போன்ற ஒரு வேறுபாடு என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்று அவர்கள் வேதனையோடு பதிவு செய்கிறார்கள். எனவே இந்த கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை போராட்ட களத்தில் இருந்து நாங்கள் ஓய மாட்டோம் என்றும் இந்த அரசுக்கு எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.